வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம குவாசிமோடோவில் வேறு சில வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நான் இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக புக்ஸில் இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நிறைய சொல்லியிருப்பேன். பட் லைவ் மார்க்கெட்டில் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது ட்ரெடிஷ்னலாக புக்ஸில் இருக்கிற மாதிரி வந்து வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து அதில் சில வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணியிருக்க ட்ராயிங்கு ஆஸ் யூஷுவல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்ளை குவாசிமோடோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ஹை போகுது, அகெயின் ஒரு ஹை ஃபார்மேஷன் ஃபாலோட் பை லோ ஃபார்மேஷன், அகெயின் ஹையர் ஹை, தென் லோவர் லோ. ரைட், ஸோ அத்தன்டிக் என்கல்ஃப் வந்து கம்பல்சரி இருக்க போகுது. அண்டு குவாசிமோடோ லெவல், அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு QM லெவல், அதாவது மேக்ஸ் பெயின் லெவல். ரைட், ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ என்ட்ரின்ற இடத்துல இருக்க போகுது அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து குவாசிமோடோ லெவலை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இதில் அகெயின் நம்மளோட என்ட்ரியை வந்து குவாசிமோடோ லெவல் வந்து மேக்ஸ் பெயின் லெவலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் ஸ்டாப் லாஸ் அது ஓவரால் அதுக்கு மேலே வச்சு வந்து இன்னொரு லெவலில் ட்ரேட் பண்ணலாம். ரைட், இப்போ இதில் இது இவ்வளோனா நம்ம பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்க்கறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு சப்ளை ஜோன், அதாவது ஒரு சப்ளை ஜோன்னா என்ன, ஒரு ரேலி பேஸ்ட் ட்ராப் ஸ்ட்ரக்சர் கம்பல்சரி இருக்கணும்னு பார்த்துருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள் டேரெக்டாக ரேலி அண்ட் ட்ராப் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ரைட், ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஓகே, மற்ற ரூல் வந்து எல்லாமே அப்ளை பண்ணணும். அந்த பேஸ் மட்டும் வந்து இந்த பேட்டர்னில் வந்து நமக்கு இருக்காது. நான் இவ்வளோ நாள் சொல்ல வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேலி பேஸ்ட் ட்ராப், அதாவது சப்ளை ஸ்ட்ரக்சர், நமக்கு சப்ளை ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் வந்து இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ ட்ராப் பேஸ்ட் ட்ராப் அண்ட் ரேலி பேஸ்ட் ட்ராப்னு 2 சப்ளை ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். அதில் வந்து இந்த குவாசிமோடோ பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரேலி பேஸ்ட் ட்ராப்ன்ற சப்ளை ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் ஆனால் இப்போ நான் சொல்கிற வேரியேஷனில் வந்து அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்காது. ஓகே, ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ட்ரேட் பண்ணலாம். அகைன் செகண்ட் லெவல் வந்து நம்ம மேக்ஸ் பெயின் லெவலில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ரைட், ஸோ இது வந்து சப்ளை குவாசிமோடோட ஒரு எக்ஸாம்பிள், அதாவது நான் ட்ரா பண்ண எக்ஸாம்பிள். அதே மாதிரி டிமாண்ட் சைடுக்கு இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ டிமாண்ட் சைட்லேயும் வந்து பாருங்கள், லோ நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே தெரியும். லோ ஹை, லோவர் லோ அண்ட் ஹையர் ஹை, இதுதான் வந்து நமக்கு குவாசிமோடோட ஸ்ட்ரக்சர், அதாவது டிமாண்ட் குவாசிமோடோட ஸ்ட்ரக்சர். இதில் வந்து பாருங்கள் லோ ஹை, லோவர் லோ அண்ட் ஹையர் ஹை. ஓகே, இந்த இடத்துல இந்த ரெட் கலரில் நான் ஏரியா மார்க் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு சப்ளை அத்தன்டிக் லெவல். ஓகே, சப்ளை லெவல். ஸோ இது வந்து ஒரு அத்தன்டிக் லெவலு, சப்ளை ஜோனு. இதுலேயும் வந்து பாருங்கள் பேஸ் கேண்டில் நான் கன்சிடர் பண்ணல. அதே மாதிரி லோலையும் ட்ராப் பேஸ் ரேலி நம்ம எப்பயுமே பார்த்துருப்போம். இங்கே வந்து பாருங்கள் டேரெக்டாக ட்ராப் அண்ட் ரேலி இருக்குது. லோவர் லோலையும் வந்து டேரெக்டாக ட்ராப் அண்ட் ரேலி இருக்குது. ரைட், அகெயின் அத்தன்டிக் என்கல்ஃப் வந்து கம்பல்சரி இருக்கணும், ஃபாலோட் பை அத்தன்டிக் என்கல்ஃப். ரைட், ஸோ அத்தன்டிக் லெவல், அத்தன்டிக் என்கல்ஃப் ஆகுது, அகெயின் ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆகுது, ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஸோ இந்த லெவலும் வந்து நீங்கள் 2 ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஒன்று வந்து குவாசிமோடோ லெவல் அண்ட் அகெயின் வந்து MPL லெவல், இல்லைனா 2 ஏரியாவும் சேர்த்து ஒரே லெவலாக வந்து நீங்கள் வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ரைட், இது வந்து நான் ட்ரா பண்ண எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறது எல்லாமே வந்து லைவாக சார்ட்டில் இருந்து எடுத்த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரோஃபார்மா டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே, இதில் வந்து பாருங்கள் ஒரு அன்ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு சப்ளை குவாசிமோடோ இங்கே ட்ரா பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியா வந்து நமக்கு ஹை கன்சிடர் பண்ணுறோம் அண்ட் இங்கே லோ, ஹையர் ஹை, லோவர் லோ. ஓகே, இதில் வந்து பாருங்கள் இந்த ஏரியா வந்து நம்ம அத்தன்டிக் என்கல்ஃபாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அத்தன்டிக் என்கல்ஃப் இங்கே நடக்குது, அகெயின் ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபாலோ ஆகுது. இப்போ இதில் வந்து பாருங்கள் ரேலி பேஸ்ட் ட்ராப் பண்ணுற ஸ்ட்ரக்சர் கிடையாது. ரைட், ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அரோஃபார்மா டெய்லி டைம் ஃப்ரேம். நெக்ஸ்ட்டு வந்து அதானி போர்ட், இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். இதுலேயும் வந்து பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு அன்ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபார்மேஷன், அதாவது ஹை, லோ, ஹையர் ஹை, லோவர் லோ. ஹையர் ஹை வந்து ஃபேக் அவுட்டாக இருக்குது, இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அகெயின் ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, ரீடெஸ்ட் ஆகி ஃபாலோ ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து அதானி போட்டு மந்த்லி டைம் ஃப்ரேமோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் UPL. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், பட் ஆனால் அதை வந்து கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன்.
ஸோ அதுக்கு வந்து அகெயின் இந்த எக்ஸாம்பிள் இங்கே நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஹை, லோ, ஹையர் ஹை, லோவர் லோ. இதுலேயும் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல ரேலி பேஸ் ட்ராப்பில் டைரெக்டாக ரேலி ட்ராப் இருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அகெயின் ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபால் ஆகுது. நெக்ஸ்ட்டு நிஃப்டி 1 மினிட் டைம் ஃப்ரேம் இது. இதுலேயும் வந்து பாருங்க ரேலி ட்ராப்பு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஹை, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஹை, ஹை, லோ, ஹையர் ஹை, லோவர் லோ, அகெயின் ப்ரைஸ் போய் ரீடெஸ்ட் ஆகிட்டு ஃபால் ஆகுது. ஓகே, இது வந்து நிஃப்டி பேங்க் 15 மினிட் டைம் ஃப்ரேம். இது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்லையும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹை, லோ, ஹையர் ஹை, லோவர் லோ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் டு கேண்டிலே வந்து நம்ம இந்த ஹை லோ கன்சிடரேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம அத்தன்டிக்காக கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ ஹை, லோ, ஹையர் ஹை, லோவர் லோ. அகெயின் ப்ரைஸ் வந்து அந்த லெவலுக்கு போகிறப்ப வந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு கொடுக்குது. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நமக்கு டிமாண்ட் சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது டிமாண்ட் குவாசிமோடோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஐசிஐசிஐ பேங்க் மந்த்லி டைம் ஃப்ரேம். இதுலேயும் பாருங்கள் ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஓகே தான். பட் ஆனால் வந்து அந்த ப்ரைஸான அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து அங்கே நடந்திருக்கா, அதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அங்கே நடந்திருக்கான்றதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து லோ, இந்த பாயிண்ட் ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வருது, ஸ்டாப் ஆகுது, அகெயின் மேலே போகுது. ஸோ இது வந்து லோ, ஹை, லோவர் லோ, ஹையர் ஹை, அகெயின் ரீடெஸ்ட் ஆகிறப்போ ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகுது. இதில் வந்து இந்த ஏரியா வந்து நீங்கள் QM லெவல், இது வந்து MPL லெவல், ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து QM லெவல்லே, இந்த ஏரியாவில் வந்து QM லெவல்லே வந்து நீங்கள் அத்தன்டிக் லெவலாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது மேலே இருக்க லெவல் கூட டச் ஆகலை, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு என்னென்னு புரியலைன்னா ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள், அங்கே வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லியிருப்பேன். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடா டெய்லி டைம் ஃப்ரேம். இதுலேயும் வந்து பாருங்கள் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டு அகெயின் இங்கேருந்து ரேலி ஆகுது, ப்ரைஸு ஸ்டாப் ஆகி ஒரு ட்ராப்பு, அகெயின் ரேலி, அகெயின் ட்ராப். ஸோ இது வந்து லோ, ஹை, லோவர் லோ, ஹையர் ஹை. ஓகே, இந்த ஃபார்மேஷன் வந்துருக்கு. இந்த ஏரியா வந்து நம்ம குவாசிமோடோ MPL லெவலில் கன்சிடர் பண்ணுறோம், குவாசிமோடோ லெவலில் கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் இது வந்து நமக்கு MPL லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள், நிறைய ட்ரா பண்ணி பாருங்கள். அப்கமிங் டேஸில் வந்து இன்னும் வேறு சில வேரியேஷன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம்.